புத்தகம் 2 உலகப் பயணிகளின் புத்தகம். காண்டோ 4 தி கிங்டம்ஸ் ஆஃப் தி லிட்டில் லைஃப் பக்கம் 150. வரம்புகளில் மட்டுமே அது சக்தி வாய்ந்தது. வெளிப்புற பயன்பாட்டிற்காக உண்மையை பிடிக்க தீவிரமானது. அதன் அறிவு உடலின் கருவியாக இருந்தது. சிறைச்சாலையின் சிறிய வேலைகளில் மூழ்கி, அதே ஆர்வம் மற்றும் ஆசையின் வட்டத்தில். அதே மாறாத புள்ளிகளை சுற்றித் திரும்பியது, ஆனால் அது தன்னை சிறைச்சாலையின் எஜமானன் என்று நினைத்தது. செயலுக்காக, ஞானத்திற்காக அல்ல என்றாலும், சிந்தனை அதன் உச்சமாக இருந்தது அல்லது அதன் சாக்கடையின் விளிம்பு. அது வெளி உலகத்தின் உருவத்தைக் கண்டது மற்றும் அதன் மேற்பரப்பைக் கண்டது, ஆனால் அதற்கு மேல் தெரியாது. மெதுவான குழப்பமான சுயதேடலில் இருந்து, மனம் ஒரு தெளிவான, துல்லியமான, ஒரு கல் அறியாமையால் மூடப்பட்ட ஒரு பிரகாசமாக வளர்ந்தது. இந்த கட்டப்பட்ட சிந்தனையின் குறுகிய தலைமை மண்ணோடு பிணைக்கப்பட்டு, பொதுவான விஷயங்களால் ஈர்க்கப்பட்டு, வரையறுக்கப்பட்ட பரிச்சயமான உலகத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது. அவளுடைய உந்துதல் சதிகள், அவளது மாறிவரும் நடிகர்கள் மற்றும் அவரது மில்லியன் முகமூடிகளுக்கு மத்தியில், வாழ்க்கை ஒரு நாடகமாக ஒரே மாதிரியாக இருந்தது. ஆவியின் பரந்த முன்னோக்குகள் இல்லை. அறியப்படாத மகிழ்ச்சியின் விரைவான படையெடுப்புகள் இல்லை. பரந்த வெளியீட்டின் தங்க தூரங்கள் இல்லை. இந்த அற்ப நிலை நமது மனித நாட்களை ஒத்திருந்தது, ஆனால் மாறாத வகையின் நித்தியத்திற்கு நிலையானது. ஒரு கணத்தின் இயக்கம் காலம் முழுவதும் நீடிக்கும். இருத்தலுக்கான பாலம் போன்ற மனசாட்சியற்ற வளைகுடாக்கள், ஒரு மூடுபனியில் ஒரு அரை வெளிச்சம் கொண்ட கட்டிடம். இது வடிவத்தின் வெற்றிடத்திலிருந்து பார்வைக்கு எழுந்து ஆன்மாவின் வெற்றிடத்திற்குள் தள்ளப்பட்டது. ஒரு பெரிய இருளில் ஒரு சிறிய வெளிச்சம் பிறந்தது. வாழ்க்கை எங்கு சென்றது, எங்கிருந்து வந்தது என்று தெரியவில்லை. எல்லா இடங்களிலும் இன்னும் மெல்லிய மூட்டம் மிதந்தது. 2ஆம் புத்தகத்தின் முடிவு. காண்டோ 4.